பாட்டி தெக்குட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டுல பத்திரமா இருங்க. அன்னக்கிளி, இன்னொரு வாட்டி என் பேரை சொன்ன நீ நிக்கிற இடம் ஏன் இடங்கத மறந்துடாத, சீவிடுவேன். இதுக்குத்தான் உன்னை விடவே முடியல. வயசானாலும் உன் தைரியமான பேச்சு இருக்கு பாரு, ஆணவ பேச்சு, அத மட்டும் என்னால மறக்கவே முடியல. 16 வயசுல என்ன ஆணவமோ அதே 60 வயசுல இருக்குத. உடம்புக்குத்தான் வயசு ஏறுது, மனசுக்கு இல்ல. உன்னை வச்சு புரிஞ்சுக்கிட்ட அன்னக்கிளி. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். பேசுற வாய் இருக்காது, போத்து பேசு நல்ல சிவன். அன்னக்கிளிக்கு உன்ன மாதிரி ஈனப்பறவைகளுக்கெல்லாம் ஈவிரக்கமே இருக்காது, சீவின. அன்னக்கிளி வீட்டுல நரிக்கு என்ன வேலை? நரிதான் உன்னை குழி பறிக்க வந்த நரியேதான். உன் தந்திர பேச்சு, உன் தந்திர வேலை எதுவோ இந்த அன்னக்கிளி கிட்ட பலிக்காது. பலிக்கும், இது வரைக்கும் பலிக்காம இருந்திருக்கலாம், இனி பலிக்கும். இப்ப இல்ல, எப்பவுமே அன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நீ குழி பறிக்கவே முடியாது. நான் சிமெண்ட் மண்ண வச்சு இந்த குடும்பத்தை கட்டல, பாசம் அன்பு காதல் இத வச்சு கட்டிருக்கேன். அவ்வளோ லேசாலாம் அசைக்க முடியாது. அசைச்சு காட்டுறதுக்கு தானே நல்ல சிவா வந்திருக்கா. இப்ப இல்ல, எப்பவுமே ஓநாய்கள் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சிங்கம் சிங்கம் தான். சிங்கத்துக்கே குழி பறிக்க முடியும் இந்த நரியால. நரி பாச்சா சிங்கத்துக்கிட்ட பழிக்காது. சிங்கத்துக்கு தான் இப்ப வயசாயி போச்சுத. சிங்கம் இருந்தாலும் செத்தாலும் சிங்கம் சிங்கம் தான். காட்டுக்கு ராஜா எப்பவும் நரியாக முடியாது. காட்டுக்கு ஒரே ராஜானா அது சிங்கம் மட்டும்தான். ஓநாய்களுக்கு அங்க இடம் இல்ல. இன்னும் 2 செகண்ட்ல நீ இந்த இடத்த காலி பண்ணல. இது வரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்ல, அடிக்க வச்சாத கிளம்பு. அப்படியாது ஓ பொண்ணுரலி என் மேல படட்டும். எட்டி மிதிச்ச பூமிக்குள்ள போயிருவேன். வா, அன்னைக்கு பார்த்தா அதே தைரியம், அதே திமிரு, வாய்ப்பே இல்ல. இதனாலே உன்னை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, புரியல, மறக்க முடியல. சரி, இனி நான் வளவளன்னு பேசுறதுக்கு விரும்பல. நீ ஏன் என் காலில் வந்து விழுவன்னு பார்த்த, அது நடக்கிற மாதிரி தெரியல. அதான் இனி விழ வச்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். பாசத்துக்கு வேணா கால்ல விழுவா இந்த அன்னைக்கிளி. அவளை போய முறுத்தி அடக்கி உன் கால விழ வைக்கலாம்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம். இப்ப இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அது நடக்காது. உன்னை பயமுட்ட முடியாது, உன்னை அசைக்க முடியாது, உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு குடும்ப பாசம் அதிகம்ல. உனக்காக விழ மாட்டேன்னு தெரியும், ஆனா குடும்பத்துக்காக கண்டிப்பா விழுவ. என் குடும்பத்து மேல கை வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா வைக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு கேடயமா இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்க, எவனும் உள்ள நுழைய முடியாது. நுழைஞ்சிட்டேனே, இந்த நல்ல சிவன் நுழைஞ்சிட்டேனே. இனி என் ஆட்டத்தை பாரு. உன் குடும்பத்துல எப்படி இல்லாமோ இனி குழப்பம் வரும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவான், ஒருத்துக்கு ஒருத்தன் தண்ணி கொடுத்தன போவான். உன்னை ஒரு பய கூட ஏற எடுத்து பார்க்க மாட்டான். நீ சாகும் போது அனாத பொண்ண மாதாண்டி சாவ அன்னக்கிளே. உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் வச்சிருந்தேன். சரி, நீ ஏன் காலில இருந்து விழுந்துருவ, அது தேவைப்படாதுன்னு நினைச்ச. நீ வயசானாலும் கெத்தா இருக்க, எனக்கு நீ என் காலில விழுந்தே ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. அதான் கடைசியா என்கிட்ட இந்த ஆயுதத்தை கையில எடுத்துட்டேன். நான் வச்சிருக்க ஆயுதத்தை மட்டும் வெளியில விட்ட உன் குடும்பம் சின்ன பின்னமா செதறிரும். என்ன குழப்பமா இருக்கா, பயமா இருக்குதா? தப்பு செஞ்சா மட்டும்தான் இந்த அன்னக்கிளி பயப்படுவா. உன்ன மாதிரி பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுறவா இந்த அன்னக்கிளி கிடையாது. பார்க்கலாம். டேய், அவனை எடுத்துக்கலாம்டா. என்ன அன்னக்கிளி அதிர்ச்சியா பாக்குற உன் வீட்டு மருமகனா? கஜேந்திரா, கஜேந்திரா. அவ பேச மாட்டான், ஏன்னா என் கட்டுப்பாட்டுல இருக்கான். என் கட்டுப்பாட்டை விட்டு போயிட்டா இவனுக்கு எல்லாமே போயிடும். அவனுக்கு நல்லாவே தெரியும். திறக்க மாட்டான், வாய் திறக்கவே மாட்டான். கடைசில நீ முதுகுல குத்திட்டல கஜேந்திரா. உன்கிட்ட பல முறை கேட்டேன், உன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை, ஏதாவது இருந்தா சொல்லு. நீ எவ்வளவு முறை கேட்டேன. இனி உன் குடும்பத்துக்குள்ள இந்த நல்ல சிவ ஆட்டம் ஆரம்பம். அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கஜேந்திர மாதிரி 1000 பேர் வந்தாலும் என் குடும்பத்தை அசைக்க முடியாது. அசைக்க முடியாதுதான், ஆனா குடும்பத்துக்குள்ள இனி சந்தேகம், சண்டை, சச்சரவு எல்லாம் வரும் அன்னக்கிளி. இப்ப இவரை நான் எங்க கொண்டு நிறுத்த போறேன் தெரியுமா? உன் கோவக்கார மவன், உன் வளர்ப்பு மவன் பொண்ணு திறக்கிட்ட தான் கொண்டு நீ பட்ட போற. அவ இன்னும் வாழ்க்கையே தொடங்கல. இனி இல்ல, எப்பவுமே இனி அவன் பொண்டாட்டியா எடுத்து பார்க்க மாட்டான்.
அது மட்டும் இல்ல, இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு அன்னக்கிளி. இனி ஒன்னொன்னா வெளியில வரும். உனக்கு இது தினம் தினம் விதவிதமா அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தயாராயிரு அன்னக்கிளி. அட வாடா பொண்ணு தர, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா அப்பான்னு சொன்ன தொலைச்சிருவேன். இங்கிருந்து நீயா போறியா இல்ல கொழுத்த பிடிச்சு வெளில தள்ளட்டுமா? இது வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் மொத்தமா வெளியில வர அன்னக்கிளி. எல்லாத்துக்கும் தயாராரு. திறக்க மாட்டான், வாய் திறக்கவே மாட்டான். இவனை எப்படி வாய் திறக்க வைக்கணும்னே எனக்கு தெரியும். தாய் மாமனை பத்தி அப்பல சொல்லக்கூடாது பொண்ணு தர. யாருக்கு யாரு தாய் மாமா? இந்த துரோகி ஒரு நாள் எனக்கு தாய் மாமன் ஆக முடியாது. சரி, மாமனாரு அவன் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிருக்க. தாய் மாமனா இல்லட்ட என்ன, மாமன் பொண்ணு கொடுத்தவன். என்ன என்ன எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? அப்பா சந்தேகத்துல தான் பாத்திருக்க, காதலோட பாக்கல, அப்படிதானே? அப்படி இல்ல, பயமா இருந்தது அதான். உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா விக்கி என்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்கிட்ட பேசுறேன். இப்பவுமே பேசலாம். விக்கிட்டு எனக்கு கல்யாணம் முடியல, நான் போய் நின்னுக்கிட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வையினா. அதுக்காக சொல்லலங்க. தாலி என்னதானே நம்பிக்கை வரும். தாலி ஏறிட்டா மட்டும் எத்தனை பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. நம்பிக்கைங்கிறது அப்படி இல்லைங்க. அது நம்பிக்கை வரதுக்கு என்ன பண்ணுமோ சொல்லு, அதை பண்ற. ஆனா பயந்துகிட்டு மட்டும் இருக்காத. இப்ப எனக்கு ஒண்ணு அதட்டதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. சந்தேகப்பட்ட என்னை விட்டு தூர போன்னு சொல்லதுக்கு உனக்கு காரணம் இருக்குது. நீ பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீ பயப்படுறது தப்பே இல்ல. அந்த கீழ்த்தரமான வேலையை நான் பண்ண மாட்டேன். உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் உன் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வரமாட்டேன். அப்படி இல்ல. நீங்க பாரு, எனக்கு இப்ப நீ உசாயிட்ட. என்னமோ தெரியல, உன்கிட்ட நெருங்கி வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை எனக்கு அடுத்தவளா பார்க்க தோணல. அதனாலதான் உரிமை எடுத்துக்கிறேன். உன்னை அள்ளி அணைச்சுக்கிறேன். மத்தபடிலாம் வேற எதுவும் இல்ல. நீ எனக்கு சொந்தமானவங்கனால்தான் இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்ட. இல்ல வேண்டானா சொல்லி. இல்ல இல்லையா? சரி, நீயே இல்லன்னுட்ட. இங்கே இருந்தா என் கை காலு சும்மா இருக்காது. அதனால வேற எங்கேயாவது போயிரட்டுமா? ஏடி புசுக்குன்னு போங்கன்னு சொல்லிட்ட. ஐயோ போங்கன்னா அந்த போங்க இல்ல. பாரு, பைத்திய மாதிரி பயந்துட்டு இருக்காத. அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் ஒன்னும் பிறக்கல பொண்ணை ஏமாத்திட்டு வர்றதுக்கு. என் முதல் காதல நான் ஏமாத்தல. என் முட்டாள்தனத்தினால பறி கொடுத்தேன், அவ்வளவுதான். என் கோபத்தினால நான் இழந்தேன். அந்த தப்பை இனி நான் செய்ய மாட்டேன். யார் தடுத்தாலும் சரி, யார் குறுக்க வந்தாலும் சரி, நீ என் மனைவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த பெருவில தருணுக்கு பொண்ணட்டினா அது அழுகுறாணி மட்டும்தான். அப்படி நீ என்னாலும் சேரக்கூடாதுக்கு ஏதாவது தடை வந்தனாலும் இப்படியே வாழ்வேனே தவிர இன்னொருத்தி ஏறத்து கூட நான் பார்க்க மாட்டேன். இப்பவும் சொல்றேன், உன்னை பார்த்தவனால எனக்கு காதல் வரல. ஒரு தனி மனுஷன் இந்த உலகத்துல நீ போராடினதை நான் பார்த்தேன். நீ படுற அவமானம், கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ அனுதாப காதலா? அந்த கஷ்டத்துல நான் கூட இருக்கும்னு நினைச்சேன். அது காதல்னு எனக்கு புரியல. எப்பவும் கூட இருக்கும்னு என் மனசு சொல்லிச்சு. அதுக்கு காதல்னு எனக்கு தெரியல. எப்போ என்ன அறியாம அதுக்கப்புறம் தான் நீ எனக்குள்ள எவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. நீ என்னை விட்டுட்டு போறேன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? கதறி கத்தி அழ ஆரம்பிச்சுட்ட. அப்பதான் நீ எனக்குள்ள எவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கங்கிறது எனக்கு புரிஞ்சுது. உன் அழக பார்த்தோ, உன் பேச்ச பார்த்தோ எனக்கு வரல உன் மேல காதல். என்ன அறியாமலே எனக்குள்ள வந்தவா நீ. அவ்வளவு லேசில எல்லாம் என்னை விட்டு நீ போக முடியாது, போக விடவும் மாட்டேன். ஐத்தியமாடி நீ. அதான் சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னா விக்கி கல்யாணம் முடிஞ்சா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் மாதிரி எல்லாருக்குமே தெரியும் நான் உன் மேல உசுரா இருக்கேன்னு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இல்ல ஊரதியே சொல்லணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஆளுகிற நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி நான் தைரியமா சொல்லுவேன். அதான் தெரியுமா? வேற வேணாடி. வா. ஐயோ விடுங்க. ஏன்? வேலை கிடக்கு. அது கிடக்கட்டும். டேய் ஏன்டா கோவம் வர? டேய் அந்த வீட்டுக்கு தானே போன, ஏன்டி வர? பொண்ணு தர ஏண்டா? அதிரா என்னாச்சுடி? ஏங்க ஏங்க
பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சும்மா பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். இல்லங்க, உங்க அண்ணன் ஏதோ கோமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் பொண்ணு தர, எதுக்கு கோமா போற? என்ன ஐயோ, என்னன்னு தெரியலையே. அந்த வீட்டுக்கு தானே சந்தோஷமா இருக்குன்னு போனாங்க. ஆமா, என்ன நடந்தது தெரியல. சரி வா பாப்போம். ஏய் சொல்லு, சந்தோஷமா தானே போன, ஏன் கோமா திரும்பி வந்திருக்க? என்னடா என்னக்கா? தெரியடா, கோமா சந்தோஷமா தான் போனா. வரும்போது கோமா வர அவளுக்கு பிடிச்சு தள்ளிக்கிட்டே வரா. அதா நீ அது சொல்ல. என்னாச்சுடி? ஏன் ரெண்டு சந்தோஷமா தானே போனீங்க? என்னக்கா சொல்லுங்க, என்ன? ஐயோ, பாவமா இருக்கல. என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க மாட்டாளா? என்ன ஆதிரக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தங்கப்புல சொல்லுடி, என்ன ஒரு மாதிரிக்கு? ஏன் என்ன ஆதிரா, என்ன ஆச்சுடி? சரி, அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டும். சரி, பொண்ணு தர உள்ள போயிருக்கான், உள்ள போ. அவனே மாடு மாதிரி கோபப்பட்டுட்டு போறான், பின்னாடி போ சொல்ற. அவன் எவ்வளவு கோவம் இருந்தாலும் இவகிட்ட காட்ட மாட்டான். போ. அவன் அங்கிருந்து கடகடன்னு இழுத்துட்டு வந்திருக்கான், பின்ன அங்க போ சொல்றீங்க? விட்டுட்டு வரலையே, கூட்டிட்டு தானே வந்திருக்கான். ஆதிரக்கா, என்னக்கா இவங்க ரெண்டு சேர்ந்து வர மாதிரியே தெரியலையே. நான் இங்க தொந்தரவா இருக்குன்னு தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்க அனுப்புனேன், ஒரு வாரம் அங்க சந்தோஷமா வந்துட்டு வரட்டும்னு. இப்படி ஆயிப்போச்சே. பேசாம அவன் சந்தோஷமா இங்கே இருந்திருப்பான். நீ பார்த்த பார்வதான் அது எப்படி இந்த வீட்ல இருந்து விக்கி இருக்கா? அதான் பார்த்தேன். ஆனந்தி மனசு கஷ்டப்படும்ல. அவளும் இங்க வந்துட்டாலும் அவன் லைட்டா சந்தோஷமா சுதந்திரமா இருப்பான்னு நினைச்சேன். சரி, மாமியாட்ட போன போட்டு கேளுங்க, அவையதாங்க இருந்தாவ. அத்தை மாமா வீட்டுக்கு போகலையா? போகணும் நாங்க. இவன் வந்ததுக்கு அப்புறம் போறேன் நாங்க, சாவி கொடுக்கணும்ல. அப்ப பிள்ளைகளே தெக்கோட்டுக்கு கூட்டு போறேன் நாங்க. ஆதிரக்கா சந்தோஷமா இருக்கணும், ஆதிரக்கா சந்தோஷமா இருக்கணும், ஆதிரக்கா சந்தோஷமா இருக்கணும். புரியுறாங்க, ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றது ஈஸி, ஆனா அந்த பொண்ணு படுற வேதனைய பாத்தீங்கல்ல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஆதிராக்கப்படுற பாட்டை பாத்தீங்கல்ல. பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பதான் விடியற்காலம் பிறக்குமோன்னு எனக்கு தெரியல. என்னன்னே தெரியல, அவங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தா எனக்கு ரத்தமே வருது. அவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியல. என்னாலும் பொண்ணுத்துல விட மாட்டான், ஆனா பாதுகாப்பா. பாதுகாப்பா? அதை எப்படினாலும் ஒரு பொண்ணு தன்னை பாதுகாத்துக்கிடுவா. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழாம இருந்தா, இது 4 பேர் காட்டுக்கு போனா ஆதிரக்கா வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவங்களால வெளியில தலை கட்ட முடியுமா? நான் பொண்ணு கிட்ட பேசுறேன். மாமா என்ன கோத்துல போறாருன்னே தெரியல. நான் போய் பேசுறேன். ஆதிரக்கா வாழணும், ஆதிரக்கா வாழணும், ஆதிரக்கா வாழணும். மாமா
ஆதிரா இல்ல மாமா, வேண்டாம். சரி, நான் பண்ணது தப்புதான். சரி வா. விடுங்க மாமா, விடுங்க மாமா. ஆதிரா என்ன ஆதிரா, ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? சரி, ஏன் அழுதுட்டு இருக்க? திட்டினானா? இல்ல, பின்ன ஏன் அழுதுட்டு இருக்க? பிடிக்கல அத்தை. எனக்கு அது பிடிக்கல அத்தை. ஏன் ஆதிரா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, மனசு மாறி மாறி நடந்துக்கிடுதாங்க. எனக்கு பிடிக்கல. என் மேல எனக்கு அருவருப்பா இருக்கு. அவங்கதான் வா போலன்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்க அப்பாவை பார்த்தாரு. கஜேந்திரன் பார்த்தானா? அந்த நல்ல சிவனும் அங்கதான் இருந்தா. என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு புரியல. ஆனா அங்க கோவப்பட்டவரு என்ன கரை நீங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. மறுபடியும் இங்க வந்து வேற மாதிரி நடந்துக்கிடுதாரு. எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாரு, அவன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவ்வளவு கோவத்துல உங்ககிட்ட பாசமா இருக்கன்னு முயற்சி பண்ணிருக்கான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. உங்க அப்பா பாத்திருக்கான், அந்த நல்ல சிவனை பாத்திருக்கான், பின்ன கோவம் வராம இருக்குமா? உங்க அப்பா ஏதாவது பேசினாரு? இல்ல, எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க. பெத்த அம்மா துரோகம் பண்ணாங்க, பெத்த அப்பா துரோகம் பண்ணாங்க, காதல துரோகம் பண்ணுச்சு. இப்ப இவங்களும். சே, அப்பெல்லாம் நினைக்காத. சூழ்நிலை அப்படி இருக்கனால நமக்கு அப்படி தோணும். பொண்ணு தர இடத்துல இருந்து நீ யோசித்து பாரு. கூட பிறந்த தங்கச்ச உங்க அப்பாவால தொலைச்சான். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இல்ல இருக்குதான்னு கூட தெரியாது. இல்ல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா, இல்ல நாசமனா போயிட்டான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு எப்படி தனியா சந்தோஷமா வாழ முடியும் சொல்லி அந்த நினைப்பே அவனை பயத்தை கொடுக்கும். கூட பிறந்தவன் எங்க இருக்காளோன்னு தெரியாம அவன் தவிக்கிற தவிப்பு அவனுக்கு தானே தெரியும். அப்படி இருக்கும் போது உன்கிட்ட எப்படி அவன் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி? அதான் உங்க அப்பா பார்த்தோன்னா கோவப்பட்டு கரக்கரன்னு இழுத்துட்டு வந்திருப்பான். இங்க வந்ததுக்கு பிறகு உன் மேல பாசம் வந்திருக்கும். சரி, தப்பு பண்ணிட்டோம், இவ என்ன பண்ணுவான்னு பாசம் கட்டியிருப்பான். அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளவுதான். இங்க எல்லாரும் மனுஷங்க புரிஞ்சுக்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மனுஷன் மாறிக்கிட்டு தான் இருப்பா. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம், ஒவ்வொன்னுக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்கணும். எல்லாத்தையும் டேக்கு டிசியா எடுத்துட்டு நடக்கிற வேலைய பாரு. சீக்கிரம் சேர்ந்து வாழறதுக்கு வழிய பாரு. ரொம்ப கோவப்படுறாங்க அத்தை. அவனை பத்தி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அத்தை, அவன் வாழ்ந்த முறை இன்னொன்னு, அவன் வேலை பாக்குற வேலையே அப்படிதான். எப்பவும் கோவப்பட்டுட்டு தான் இருக்கணும். இங்கேயும் அப்படிதான். மதன் ரொம்ப கோவப்படுவாரு. ஏன் கோவப்படுறாரு, எதுக்கு கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க வேலை அப்படி இருக்கும், பிரஷர் அப்படி இருக்கும். அவங்க இங்கதான் காட்டுவாங்க. இத நம்ம மண்டியில ஏத்திக்கிட்டு நம்ம இதுக்கு நம்ம நிம்மதி இல்லாம இருக்கணும் சொல்லி அப்புறம் சரியாயிருவாங்க. இங்க பாரு, அவங்க வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போ. நீ அவனை உண்மையா நேசிக்கிறல்ல, அவன் இல்லாம உன்னால வாழ முடியாதுல்ல. அப்ப அவனுக்கு ஏத்த மாதிரி நீ மாறிதான் ஆகணும். வழி இல்ல. இல்ல அப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, எனக்கு அப்படித்தான் தேவையே இல்லைன்னு நினைச்சேன்னா உன் வழிய பாத்துட்டு போ. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. கிட்ட போய் பழகி பாரு, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு பிறகு தோணும். ஒண்ணுக்கொன்னு பெஸ்ட்னு எதுவுமே கிடையாது. நாம எடுத்துக்கிட்ட விதத்துல தான் இருக்குது. இருக்கிறத சந்தோஷப்பட பழகிக்க. நல்லா புரிஞ்சுக்க. அவன் ஒன்னும் தப்பானவங்களாம் கிடையாது. பல வழியில போனவங்களே திருத்தி வாழ வச்சிட்டு இருக்காங்க. இவன் நல்லவன் தான், கோவப்படுறான், அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ஆதிரா. பயமா இருக்குத. அது சரியாயிரும். அவனுக்கு நீ முழுச சொந்தமாயிப்பாரு, அந்த பயம்லாம் போயிரும். அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குத. எப்ப கோவப்படுவாங்க, எப்ப பாசம் காட்டுவாங்க நினைக்கும் போதே பயமா இருக்கு. இப்போ உனக்கு ஒரு நல்ல தாய் தகப்ப இருந்தா கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு வா. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரலான்னு சொல்லலாம். வாழ்ந்தாலும் செத்தாலும் இதே வீட்டுல தான் இருக்கணுங்க போதே, நம்ம வீதி இப்படிதான் இருக்கும் போதே கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். வேற வழியே இல்ல. நீ இன்னைக்கு எப்படி இருக்கியோ அன்னைக்கு நாங்களும் அப்படிதான் இருந்தோம்.
போக்கடம் கிடையாது. அடிச்சாலும் புடிச்சாலும் அங்கதான் இருந்து ஆகணும். அண்ணன் கிளிங்கிற தெய்வம் மட்டும் இல்லைன்னா நாங்களும் இன்னைக்கு இருக்கடம் தெரியாம தான் போயிருப்போம். ஏறு, சந்தோஷப்படு. உனக்கு அங்க எத்தனை பேர் இருக்கும், கவலைப்படாம இரு. பெத்தவங்க சரியில்லைன்னா பிள்ளைங்க கஷ்டப்படணும்ல. கட்டாயமா, அதுதான் உண்மை. சிலவங்களுக்கு பெத்தவங்க உசுரோட இருந்தோம் பெத்த புள்ளைய கண்டுக்கிறதே கிடையாது. பேருக்கு எல்லா உறவும் இருக்கும், ஆனா அந்த உறவை வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது வாழும் போதே அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாரு. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமலே பல பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பெண்கள் குழந்தைங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க யாரும் யாருக்காகவும் வாழ போறது கிடையாது. பெத்தவங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாரும் நமக்காக வந்து நிக்க போறது கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பாத்துக்கிடணும். இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சுல, வாழ்ந்துதான் பாக்கணும். இது சரியில்லைன்னு அங்க போனேன்னு வச்சுக்கோயேன், அங்க இதுக்கு மேல இருக்கும். அண்ணன் பாத்துக்கிடுவான், அப்பா பாத்துக்கிடுவாரு, அம்மா பாத்துக்கிடுவான்னு போனேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். விருந்துக்கு போனாலே ஒரு நாளைக்கு மேல இருக்க முடியாது. புரிஞ்சு நடந்துக்க ஆதிரா. எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்க. என்னடா அத்தை இப்படி சொல்லி கொடுக்காங்களே நினைக்காத. நான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, இதான் உண்மை. எப்ப உன் கழுத்தை தாலி எரிச்சோ அப்பமே உனக்கு எல்லாமே இங்கதான். இத தூக்கி எரிஞ்சிட்டு போனாலும் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மட்டும் கனவுலையும் நினைச்சிடாத. அப்படியெல்லாம் ஒரு நாள் அமையாது. இதுல எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு மட்டும் யோசித்து பாரு. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. புத்திசாலித்தனமா நடந்துக்க, கொஞ்சம் தைரியமான பெண்ணா இரு. எப்பவும் சின்ன பிள்ளையாவே இருக்க கூடாது. அப்பப்ப கொஞ்சம் 60 வயசு கிளை மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் கொஞ்சம் சுதாரிப்பா வாழ முடியும். அனுசரிச்சுதான் போன மாத்த. உலகத்துல எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை அனுசரிச்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீயும் நானும் மட்டும் இங்க அனுசரிச்சு வாழல. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல அனுசரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. வயசான தாய் தப்பம் பிள்ளைங்களை அனுசரிச்சு போவாங்க. கூட பிறந்தவள அண்ணன்மார அனுசரிச்சு தான் போவாளுங்க. ஏன்னா நாளைக்கு நல்லது கெட்டது அவனதானே வந்து நிக்கணுங்கிற பயத்துல அனுசரிச்சு தான் போவாங்க. வேலை பார்க்குற ஆண்கள் மேலெடுத்த அதிகாரிகளை அனுசரிச்சு தான் போவாங்க. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. ஒருத்தர் யாரையாவது அனுசரிச்சு தான் போய்கிட்டு இருப்பாங்கம்மா. இதுதான் வாழ்க்கை. நீ மட்டும் அனுசரிச்சு போகல. அப்படி பார்த்தா நீ உண்மையிலே அதிர்ஷ்டக்காரி தான். உன்னை பொண்ணு தர அந்த அளவுக்குலாம் தாங்க வைக்கிறவனே கிடையாது. அவன் சுச்சுவேஷன், அவன் சூழ்நிலை, அவன் கோவப்படுறான். ஆனா உன்னை எங்கேயும் விட்டு கொடுத்த மாதிரியும் தெரியல, உன்னை யார் முன்னாடி திட்டின மாதிரியும் தெரியல. எப்ப உன்னை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம இருக்கானோ அப்ப அவன் நல்லவன் தான். அவன் கோவத்தை வச்சு நீ அவனை எடை போடாத. பாரு, அதெல்லாம் ஒரு குழந்தை குட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டின்னு கொஞ்சம் இன்னும் அனுசரிச்சு போவான். அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான். நம்மளை விட்டுட்டு அவ எங்க போவா, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன பண்ணுன்னு அவனுக்கு ஒரு பயம் வரும். உன் மேல அவனுக்கு ஒரு பயம் வரும். அதுவும் அனுசரிப்பு தான். புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க. புரியுதுங்க. அவன் கோவப்பட்டான்னு நீனு கோவப்பட்டு வெளியில வந்துட்ட. இப்ப அவன் இன்னும் கோவப்படுவான். எதுக்கு ஆதிரா? இங்க பாரு, நம்ம புருஷ முன்னாடிக்குள்ள நடக்கிற விஷயம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்படி ஹாலுக்கு வரக்கூடாது. இது எங்க அண்ணக்கிளி மாமியாரே எங்களுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். இத மட்டும் நீ கடைபிடிச்சு பாரு. 3வது மனுஷன் உங்க வாழ்க்கையில வரவே முடியாது. 3வது மனுஷனுக்கு அங்க இடமே இருக்காது. அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கூட பிறந்தவனா இருக்கட்டும், கூட பிறந்தவளா இருக்கட்டும், ஏன் வேற யாராவும் இருந்துட்டு போட்டோம், புருஷன் பொண்டாட்டி நடுசுல வரவே கூடாது. அது ஒரு விதமான உறவு. அதுக்குள்ள யாரும் வரவும் கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே 3வது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான்னு வச்சுக்கேன், அந்த நட்பு பிரியும். புனிதமான உறவு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே 3வது மனுஷன் வந்துட்டான்னா இவங்களுக்குள்ள நட்பு கொஞ்சம் குறையும். அப்படி இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள இன்னொருத்தவங்க வந்தா அவங்க வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்னு புரிஞ்சுக்க. இங்க சேர்த்து வச்சு பாக்குறத விட பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தனக்கு கிடைக்காத வாழ்க்கை வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பொறாமப்படுற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக எந்த எல்லைக்கும் போற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டு விஷயம், நம்ம பெட்ரூம் விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறதா ரொம்ப நல்லது. தாயா பிள்ளையா இருந்தாலும் உன் கழுத்தை தாலி ஏற வரைக்கும் தான் அவங்க உனக்கு தாயி. இப்ப நீ இன்னொருத்த சொத்து. இன்னைக்கு பெத்த தாயாலே நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா இருக்கு. அது உனக்கு தெரியுமா? சொந்த குடும்பத்தாலே சொந்த வாழ்க்கை இழந்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? காலம் அப்படிதான் இருக்கு. மனுஷங்க மாறிட்டாங்க. சுயநலம், எங்க பார்த்தாலும் சுயநலம். சுயமான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் குள்ள நரி புத்தியும் நமக்கு வேணும். கூலி பறிக்கிறதுக்கு இல்ல, மத்தவங்க குழியில இருந்து தப்பிக்கிறதுக்கு. இனியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. எங்க மாமியார் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நாங்க பண்ணணும், வாழ்க்கையில ஜெயிச்சோம்.
நீனும் ஜெயிக்கணும்னா இதை கடைப்பிடிச்சுதான் ஆகணும். கேட்கும்போது கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். ஆனா வாழ்ந்து பாரு, வெற்றி உனக்கு கிடைக்கும். போ, போய் சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. ம். அத்தை புரியுது அத்தை. நான் சரிச்சு போறேன். அதிரா சாரி அதிரா, யாரு மேல உள்ள கோத்தைய உன் மேல காட்டிட்டு நீ என்ன பண்ணுவ? சாரி அதிரா. இல்ல மாமா, எனக்கு எந்த கோவமும் இல்ல. அப்பா பண்ணது தப்பு தானே. உங்க முன்னாடி வந்து நின்னாரு, ஒரு வாட்டி வாங்கன்னு பேசியிருக்கலாம், இல்ல ஏதாவது பேசியிருக்கலாம். தலை கொஞ்சம் தானே நின்னாரு. நீங்க நிக்க இடத்துல நான் நின்னாலும் கோதானப்பட்டிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எனக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டு. புரிஞ்சுக்கிட்ட சின்ன பிள்ளை. இல்ல மாமா. சாரி. பரவாயில்ல மாமா. சரி, இன்னைக்கு பொழுது இப்படி நாசமா ஆக்கிட்ட. வா, எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மனசுக்கு இதமா இருக்கும். வா, சேர்ந்து போயிட்டு வரலாம். என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க மாமா. எனக்கு இதுல இன்னைக்கு விருப்பம் இல்ல. என்ன பண்ணனு தெரியாம தான் வந்தேன். மாமா, ஐ லவ் யூ மாமா. என்ன உன்னை இரும்புல அடிச்சு வச்சிருக்கு? மாத்தி மாத்தி உன் மனசை மாத்திக்கிறதுக்கு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா என் கோவம். பரவாயில்ல மாமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும் மாமா. சரி, பைக்ல போலாம், ஜாலியா போலாம். நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம். நீ என்ன கட்டி அணைச்சுக்க, பேசிக்கிட்டே வா. எப்போ வீடு திரும்பணும் தோணுதோ அப்போ வீட்டுக்கு வந்தா போதும். சரிங்க மாமா. நான் கூட பயந்துட்டேன். வீட்டுக்கு நுழையும் அக்கா மாதிரிலாம் நின்னே எல்லாத்தையும் உளறிவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ பாட்டுல என் பின்னாடியே ரூமுக்குள்ள வந்துட்ட. இப்படிதான் இருக்கணும். எனக்கு நம்ம பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது பிடிக்காது. நீ அமைதியில உள்ள வந்த பாரு, எனக்கு அப்பவுமே எல்லா கோமும் போயிட்டு. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருந்தது. என்னையே மாதிரியே பண்ணாட்டி இருக்கான்னு. இப்படியே இருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கோவம் எங்க போகுதுன்னே தெரியாது. உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படியே என் பின்னாடி வந்துட்டிய. எனக்கு கூட வீட்டுக்கு வந்தா பயன்தான், எங்க ஆளுக்கு கூப்பாடு போட்டு அசிங்கப்படுத்திடுவாளோன்னு. பரவாயில்ல, யாதிரா யாதிரதான் என் தங்கம், என் வயிறம். முகத்தை சிரிப்பு பார்த்த போது எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி வா, வண்டி எடுத்துட்டு லாங்க போலாம். சரிங்க மாமா.